வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது போல இருக்கு. மறுபடியும் சீவைக்கா ஓடிடுறேன். அங்கேயே குரங்கு மாதிரி ஒரு வெள்ளக்காரச்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது. நான் வெள்ளக்காரச்சி மாதிரி இருக்கேன். நான் ரெடிப்பா. என்ன பத்தி ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ ரெடி? உங்களை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அம்மா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா? நீயே ஆஃபர் பண்ணிட்டு நிக்கிற. ஏண்டி நான் இருக்கிற பக்கமே திரும்பாதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களை கல்யாணம் கட்டிட்டு தான் என்ன தைரியம் தான் என்ன ரெண்டா கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி. ஆமா உங்க மேல ஆசை வச்சு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். வள்ளியக்கா பாவங்க, அது பைத்தியக்கார பொண்ணு. அது ஜாதகம் அப்படி இருந்தா அதுக்கு அதை போய் கோச்சிட்டு என்னங்க பண்றது? இப்ப நான் உங்களை எதுக்கா கட்டிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வள்ளியக்கா ஜாதகப்படி நீங்க 1 வருஷத்துல செத்து போடுவீங்களாம். ஐயோ பாவம், வள்ளியக்கா உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வள்ளியக்கா எப்படி எல்லாம் அழுவோம். அது நினைச்சாலே எனக்கு இப்ப அழுக வருதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஜாதகப்படி நீங்க 100 வயசுக்கு மேல இருப்பீங்களா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்காகத்தான் என்ன உங்களுக்கு ஆயுசு குடுக்கறதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உங்களை கட்டிக்கிட்டு உங்க கூடவே இருந்து நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஆயுசு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வள்ளி அக்காவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? என்னங்க என்னங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். அவர் சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாரு. சரின்னு சொல்லுங்க. என்னம்மா இது? பள்ளி வந்து நின்னுகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவ கண்ணீர் விடுறா. ரத்னா வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கண்ணீர் விட வைக்கிறா? என்னம்மா இதெல்லாம்? 1 வருஷம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தானமா இருக்கு. அது வரைக்கும் பேசாம இரு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்றதா கருவாதி பண்றதான்னு முடிவு பண்ண. அக்கா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? வேண்டாங்கிற பிள்ளை வலுக்கட்டாயம் பண்ணி ஏன் இப்படி எல்லாரும் கெட்ட பேர் உண்டாக்குற? இதோட விட்டுரு. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல எல்லாம் பைத்தியங்களாவே இருக்கு. பிள்ளையில இருந்து வேலை பார்க்கணும். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். பெரியம்மாவுடைய ஜாதக நம்பிக்கைப்படிதான் அங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம முதலாளி செல்வத்தையாவுடைய விஷயம் ஜாதகப்படி நடக்கும். என்னடா அவர் ஜாதகம்? அவருடைய ஜாதகம் இல்லடா, அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி இன்னும் 1 வருஷத்துல முதலாளி க்ளோஸ். அது தெரிஞ்சிருந்தும் இப்படி பல லட்சம் ரூபாயை கொட்டி இந்த உர தொழிற்சாலையை கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சும்மா நேரத்துல எவனோ ஜோசியம் உளறானு அது கட்டி இவன் உளறிட்டு இருக்கான். உலகத்துல ஜோசியம் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குதா? உலகத்துல நடந்திருக்குதோ நடக்கலையோ அது எனக்கு தெரியாது. நம்ம முதலாளி குடும்பத்துல நடந்திருக்கு. பெரியவர் ஜாதகப்படி 46வது வயசுல அவர் காலம் ஆயிட்டார். சின்னவர் ஜாதகப்படி குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிருக்கு. இந்த 2 விஷயம் நடந்திருக்கும் போது 3வது விஷயம் ஏன் நடக்க கூடாதுன்னு கேக்குறேன். சீக்கிரம் டாக்டர் விட்டு போ. என்னப்பா செல்வம், என்ன இங்க வந்துட்ட? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். மாதிரி என்ன? என்னால சொல்ல முடியல டாக்டர். ஏதோ சரி உள்ள வா, செக் பண்ணி பாப்போம். படுத்துக்க வா. ஏன்பா ஒண்ணுமே இல்லையே, ஏன் இப்படி காட்ட பண்ற? நல்லா பாருங்க டாக்டர். ஏன்பா இவ்வளவு தென்பா எழுதி உட்கார்ந்து கத்திரியே, என்ன கேடு? எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டு மனுஷன் வேதனை பட்டுக்கிட்டு இருக்காப்பா. ஏதாவது இருந்தா தானே இருக்குன்னு சொல்றதுக்கு பயமா இருக்க. அது இருக்கு. எது பயம்? நிறைய கிட்டல. டாக்டர் ராஜன்யா, நான் மரகதம் பேசுறேன், செல்வத்தோட அம்மா. ஆமாமா தெரியாத விஷயத்த சொல்லுங்க. என் மருமக வள்ளி திடீர்னு வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்துங்களா? சீக்கிரம் வாங்களே. அது ஒண்ணும் இருக்காதம்மா, பயப்படாதுங்க, நான் வந்துடுறேன். ஆமா. ஏன்பா என்ன உன் சம்சாரம் வாந்தி எடுக்கிறாம? ஏன் சம்சாரம் வாந்தியா? ஏன் என்ன காரணம்? ஆண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பெண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தான். ஆனா அது அந்த காரணம் தானாங்கிறது அங்க போய் செக் பண்ண தான் சொல்ல முடியும். என்ன காரணம்? வயிற்றுல ஏதாவது கோளாறு இருக்குமா? வேற எங்க இருக்கும்? கோளாறு எல்லாமே வயிற்றுலதான். வா செக் பண்ணி பார்த்துருவோம். அவனும் அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாள். என்ன என்ன சமாச்சாரம்? வாங்க டாக்டர். என்ன பாருங்க. சொல்றேன், தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க.
என்ன ஏன் வாந்தி? செல்வம் ஓப்பா. டாக்டர் பஞ்சாதி கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அப்படி கொடுமா. ஓய்யா கை கொடு. வெரி குட் வெரி குட். இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் தகுந்தபடி மருந்து கொண்டாந்து இருக்க. இந்த பாருமா, இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, உடனே வாந்தி நின்றுடும். இந்த மாத்திரை தினசரி காலையில பல்லு தேய்ச்சி ஒண்ணு போட்டுக்க. சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்க போற குழந்தை உங்க வீட்டுக்கார மாதிரியே இருப்பான். பாருமா, உங்க விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார அத்தனை என்கிட்ட சொல்லிருக்கான். திரும்ப நான் சொல்றேன். ஏம்மா பயப்படுற? இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுமான்னு தானே? பயப்படாத, நான் சொல்லுவேனா? நோ, டோன்ட் வரி, பயப்படாத. பாரு, உனக்கு குழந்தை பிறக்க வரணும், என் நர்சிங் ஹோம்லயே வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரம் நான் காப்பாத்திக்கிறேன். நீ மட்டும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இருப்பியா? வெரி குட், குட் கேர்ள். நான் வரட்டுமா? என்ன சாப்பிடணும், எதை சாப்பிட்டு தெரிஞ்சு வேணுமா? இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எப்படி? என்ன டாக்டர், அவன் ஏன் வாந்தி எடுக்கிறான்? பித்தம், ஓவர் காபி. காபி அடியோட கட் பண்ணுமா அப்படிச்சேன். அட ஏன் டாக்டர் நீங்க ஒரு பக்கம், பித்தமா பித்தம்? என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஏன் வாந்தி எடுக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? ஆமா, யார் சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்களே. ஜோசியர் எந்த விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா? இந்த கிரகதோஷம் முடிய இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. முடிய போற நேரத்துல கிரகத்தினுடைய சேஷ்டெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்குமா. அதுக்கு சில சாந்தி எல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. அது சரிவர செய்யாததுனாலதான் இப்படி எல்லாம் கோளாறு ஏற்பட்டிருக்கு. வெரி குட் வெரி குட். அந்த சாந்தி எல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. செல்வம், நீ வாப்பா. பெஞ்சாதி ஏன் வாந்திருக்க தெரியுமா? ஏன் கர்ப்பவதி குட்டி மாதிரி உனக்கு ஒரு பையன் பிறகு. ஐயோ, வள்ளி கர்ப்பமா? நான் என்ன செய்வேன்? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, நான் செத்து போயிடுவேனே. ஐயோ, படுக்க முடியல டாக்டர். ஓடியா? நான் சாக போறேன் டாக்டர், என்ன பிடிச்சுக்கோங்க. ஐயோ, நான் சாகிற நேரத்துல எங்க அம்மாவையும் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கட்டும் டாக்டர். அம்மா, ஐயோ வள்ளி, என்ன வாழ கட்டு நாம எப்படி பார்த்தேன்? எங்க அம்மாவுக்கு முடியாது. ஐயோ வள்ளி, ஐயோ நெஞ்சு அடைக்குதுமா. தலை பிடிச்சுக்கோ வள்ளி, நீ காலை பிடிச்சுக்கோ. நாக்கு எடுக்குதுமா. டாக்டர் என்ன டாக்டர்? சும்மாரி படிச்சவன் நீ அவங்களோட சேர்ந்து அழிஞ்சிட்டே இருக்கிய. நாக்கு இழுக்குதுங்கிறாங்க. ஆமா, இழுக்குது நாக்கு. எதை நினைச்சிட்டு பயந்து சாவறாங்க. என் ஜாதகம் அப்படி இருக்கு டாக்டர். அம்மா, உன் ஜாதகம் இல்ல, என் ஜாதகம். நான் போய் முதல்ல இந்த தோஷியாவது பிடிச்சு பாக்கணும். ஏப்பா ஏந்து இந்த பாட்டு சாப்பிடு. ஆமா, நல்லா தூக்கம் வரும். பாட்டு தூங்கு. தம்பி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ வா சொல்ற. போய் ஏன் அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சாம போ. அம்மா ஏந்திரம்மா. டாக்டர், ஐயோ, ஒண்ணுமில்லம்மா, ஏன் பயப்படுற? ஒண்ணுமில்லம்மா.